ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் திரை உலகினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கள விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த உண்ணாவிரதம் எங்கு நடைபெற்று வருது? இதுல எந்தெந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்று இருக்கிறாங்க? திவ்யா, அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் சென்னையில் கடந்த சில நாட்களாக தொடர் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இன்று காலை சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே ஒட்டுமொத்தமாக தமிழ் திரையுலகினர் அனைவரும் திரண்டு இன்று காலை 10 மணியிலிருந்து தொடர் மௌன உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டமானது காலை 10 மணிக்கு தொடங்கியது. இந்த மௌன உண்ணாவிரத போராட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், சின்னத்திரை கலைஞர்கள் சங்கம் உட்பட அனைத்து சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் அதனை சார்ந்த தொழிலாளர்கள் அனைவரும் தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக ஒரு 500க்கும் மேற்பட்ட அமைப்பினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் இந்த மௌன உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நடிகர் சரத்குமார், இயக்குநர்கள் வாசு, விக்ரமன், நடிகர்கள் விவேக் பிரபு, விக்ரம் பிரபு, சத்யராஜ் உள்ளிட்ட நடிகர்கள், இசையமைப்பாளர் தேவா உள்ளிட்ட முக்கியமான நபர்கள் தற்போது இந்த மௌன உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்று வந்திருக்கக்கூடியவர்கள் கருப்பு சட்டை அணிந்து உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் முன்வைக்க வேண்டியது இந்த சொத்து வழக்கில் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதே போன்று அவர் உடனடியாக விடுதலை ஆக வேண்டும் என்ற வலியுறுத்தியும் தற்போது இந்த மௌன உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திவ்யா. ராஜ்குமார், இப்ப சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடைபெறும் இந்த போராட்டத்தினால போக்குவரத்துல ஏதாவது பாதிப்பு இருக்கா? அங்க வேறு யாராவது மக்கள் திரண்டு இருக்கிறாங்களா? திவ்யா, நிச்சயமாக சொல்ல போகும்போது இந்த போராட்டம் நடைபெறுவது ஒட்டுமொத்தமாக தமிழ் திரையுலகினர் திரண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் முக்கியமான நடிகைகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். அதனை ஒட்டி இந்த பகுதியில் நிச்சயமாக போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அண்ணா சாலையிலிருந்து வழியாக வாலாஜா சாலை வழியாக செல்லும் பொழுது போக்குவரத்து மாற்றம் என்பது திருவல்லிக்கேணி அரசு கஸ்தூரிபாய் மருத்துவமனை வழியாக சென்றுதான் மெரினா கடற்கரைக்கு செல்ல வேண்டும். அந்த வழியாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று சென்னை பல்கலைக்கழகத்தின் வழியாக இருந்து அண்ணா சாலை நோக்கி செல்லக்கூடிய வழியில் போக்குவரத்து மாற்றம் அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த இடத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று முக்கியமான நடிகைகள் பங்கேற்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தால் பொதுமக்களும் அவர்களை காணுவதற்காக இந்த பகுதியில் வந்து திரண்டிருக்கின்றனர். எனவே போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கு. போலீசாரும் ஒரு சில இடங்களில் தடுப்பு வேலிகளை வந்து அமைத்திருக்கின்றனர். இதனை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். திவ்யா. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.